இசக்கியம்மன் வரலாறு பாகம் 2 நம்பிக்கை துரோகம். காலம் யாருக்காகவும் காத்து நிற்காது. அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். இசக்கி அந்த செட்டியார்கிட்ட பணத்தை கொடுத்து பல வருஷங்கள் ஓடிடுச்சு. இடையில் அவன் அந்த பக்கமே போகலை. நம்ம பணம் பத்திரமா இருக்கு, அவசரத்துக்கு வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒரு குருட்டு நம்பிக்கை அவளுக்கு. திடீர்னு இசக்கி குடும்பத்தில் ஒரு கஷ்டம். பணத்தேவை கழுத்தை நெரிச்சது. வேற வழியே இல்லை, நம்ம சேமிப்பு தான் நம்மளை காப்பாற்றணும் அப்படின்னு நினச்சா. நம்பிக்கையோடு அந்த செட்டியார் வீட்டு படியில் போய் நின்னான். அந்த செட்டியாரை பார்த்து, சாமி கும்பிடுறோம் சாமி, என் வீட்டில் ரொம்ப பெரிய கஷ்டம். அன்னைக்கு உங்ககிட்ட கொடுத்து வச்சுருந்தேன்ல, அந்த பணத்தை கொடுத்தீங்கன்னா என் கஷ்டத்தை சரி பண்ணிப்பேன் சாமி. அவள் கேட்டது நியாயம்தான். ஆனால் அதை கேட்க அந்த செட்டியாருக்கு மனசு வரல. வியாபாரத்தில் அவளோட பணத்தை போட்டு நல்ல லாபம் பார்த்துட்டான். இருந்தாலும் திருப்பி கொடுக்க மனசே வரல. அந்த செட்டியார், என்னம்மா திடீர்னு வந்து கேட்டால் நான் எங்கே போகிறது? வியாபாரத்தில் போட்டிருக்கேன், இப்போ கையில் காசு இல்லை, ஒரு வாரம் கழிச்சு வா பார்க்கலாம் அப்படின்னு அலட்சியமாக சொல்லிட்டான். ஒரு வாரம் ஒரு மாதமாச்சு, ஒரு மாதம் பல மாதமாச்சு. இன்னைக்கு வா நாளைக்கு வான்னு அவளை நாயா அலைய வச்சான் இந்த பாவி. அவள் செருப்பு தேய நடந்துட்டா. ஆனால் அவன் மனசுக்கு இறங்கவே இல்லை. கெஞ்சினவ கொஞ்சம் கொஞ்சமாக கேட்க ஆரம்பித்தா. கேட்டவ உரிமையாக சத்தம் போட ஆரம்பித்தா. பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கும்ல. ஒரு நாள் இசக்கி அழுதுகிட்டே கத்துனான், என் உழைப்பையா அது, என் ரத்தம், ஏமாத்தாதீங்க, எனக்கு என் பணம் வேணும். அவளோட சத்தம் கேட்டு ஊர் மக்கள் வேடிக்கை பார்க்க கூடிட்டாங்க. ஊரில் தனக்கு இருந்த மரியாதை போயிடுமோன்னு அந்த செட்டியாருக்கு பயம் வந்துச்சு. அந்த பயம் வெறியாக மாறிடுச்சு. இவள் இப்படியே கத்திக்கிட்டே இருந்தா நமக்கு தான் அசிங்கம், இவளை இப்படியே விடக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணான். அவன் மனசில் ஒரு கொடூரமான எண்ணம் தோணுச்சு. பணத்தை திருப்பி கொடுக்கறதுக்கு பதிலாக இவளை பைத்தியக்காரி ஆகிட்டா என்ன என்று செட்டியார் எண்ணினான். கொடுத்த பணத்தை கேட்டால் அவளையே திருடின்னு சொன்னால் அந்த ஊர் நம்புமா? அடுத்த எபிசோடில் ஊர் பஞ்சாயத்து கூடுது. தர்மம் ஜெயிக்குமா இல்லை அந்த செட்டியாரோட வஞ்சகம் ஜெயிக்குமா? மனதையே உழுக்கும் அந்த சம்பவம். அடுத்த எபிசோட் சபையும் சத்தியமும் தொடரும்.